என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் மது போதை வகைகளை பற்றியே எழுதியிருக்கிறேன். அந்த வகையில் வரும் 2 கவிதைகளும் பெண்களுக்கானதாய் எழுதியிருக்கிறேன். பெண்களும் மது போதையால் எப்படி வதைக்கப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்வு எப்படி சிதைக்கப்படுகிறது என்பதை சமூகம் நன்றாக அறியும். இந்த கவிதையில் பெண்களுக்கும் ஒரு உணர்ச்சி வேண்டும், அது புரட்சியாய் வெடிக்க வேண்டும். அதன் பொருட்டு அரசு செவிசாய்த்து மது கடைகளை அடைக்க வேண்டும் என்ற சிறு கருவை இதில் மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன். இதன் தலைப்பு, இதனால் மதுவற்ற சமூகம் மலரணும். எதனால் என்பதை இக்கவிதையின் முடிவில் அறிக. பெண்களின் புரட்சி ஒன்றே இனி மதுக்கடைகள் அடைப்பதற்கு தீர்வு. பெண்களை மதுக்கடைகளை அடையுங்கள். விதவைகள் உருவாவதற்கு காரணமே மதுக்கடைகள். பெண்களின் புரட்சி ஒன்றே இனி மதுக்கடைகள் அடைப்பதற்கு தீர்வு. பெண்களே மதுக்கடைகளை அடையுங்கள். விதவைகள் உருவாவதற்கு காரணமே மதுக்கடைகள். கணவன்மார்களை காக்க பெண்கள் தயாராகட்டும் போர் தொடுக்க. கணவன்மார்களை காக்க பெண்கள் தயாராகட்டும் போர் தொடுக்க. யாரும் தயார் இல்லை அரசை தட்டி கேட்க. யாரும் தயார் இல்லை அரசை தட்டி கேட்க. இன்று இளைஞர்கள் மது போதையில், கணவன்மார்களும் அந்த பாதையில். இன்று இளைஞர்கள் மது போதையில், கணவன்மார்களும் அந்த பாதையில். சமூகம் எப்படி முன்னேறும் இந்த நிலையில்? ஆண்களே இருக்க மாட்டார்கள் ஆட்சியின் முடிவில். சமூகம் எப்படி முன்னேறும் இந்த நிலையில்? ஆண்களே இருக்க மாட்டார்கள். மது விற்பனை தொடரும் ஆட்சியின் முடிவில். பெண்களின் எழுச்சி எழ வேண்டும், அது தீவிர புரட்சியாய் எரிய வேண்டும். பெண்களின் எழுச்சி எழ வேண்டும், அது தீவிர புரட்சியாய் எரிய வேண்டும். சிறைகள் நிரம்பி வழிய வேண்டும், அப்போதுதான் மதுவுக்கு தீர்வுகள் தோன்றும். சிறைகள் நிரம்பி வழிய வேண்டும், அப்போதுதான் செவி சாய்க்கும் அரசும் அதன் பொருட்டு தோன்றும் மதுவுக்கும் ஒரு தீர்வும். பெண்களுக்கு சித்திரவதைகள் தொடரும், இது அரசாலே நிகழும். மது போராட்டங்கள் தொடரும் பட்சத்தில் பெண்களுக்கும் சித்திரவதைகள் தொடரும், இது அரசாலே நிகழும். இருப்பினும் போராட்டம் தொடரணும், இதனால் மதுவற்ற சமூகம் மலரணும். இருப்பினும் அவைகளை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடி ஆகணும். நீங்கள் விதைக்கும் புரட்சி வித்து இனி வரும் மனைவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி, புரட்சி எழுச்சியோடும் நீங்கள் குறுகிய காலத்தில் புரட்சியை தொடுத்துத்தான் ஆக வேண்டும். நாம் சுதந்திரம் பெற்றோம், எத்தனையோ தியாகிகளை பலி கொடுத்து, சிப்பாய்களையும் பலி கொடுத்து. ஆனால் இன்று நீங்கள் மனைவிமார்களாகிய நீங்கள்
ஒரு மாபெரும் சுதந்திரமாக நினைத்து மதுவுக்காக நீங்கள் போர் தொடுத்து காண வேண்டும் தீர்வு என்பதை கவிதையின் மூலம் பெண்களாகிய மனைவிமார்களாகிய இளைஞர்களாகிய இனிமேல் இன்னமும் வரக்கூடிய இளைஞர்கள் மனமாகி நிம்மதியாய் வாழ்வதற்கு இன்று வாழும் மனைவிமார்கள் பெண்கள் மாபெரும் புரட்சியை தொடுத்து மதுவுக்கான தீர்வை காண வேண்டும் என்று இதன் மூலம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.